தூத்துக்குடி அருகே அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மாநில நிர்வாகி பூலோக பாண்டியன் என்பவர் தமது அடியாட்களுடன் தந்தை மகனை தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி அருகே உள்ள புதுக்கோட்டை ராஜீவ்நகர் பகுதியைச் சேர்ந்த அஜய் தமது தந்தையுடன் கோழி இறைச்சி விற்பனை செய்யும் கடையில் பணியாற்றி வருகிறார். அமமுக நிர்வாகி பூலோக பாண்டியன் என்பவருக்கு சொந்தமான இடத்தில் இறைச்சி கடை இயங்கி வருகிறது. இந்நிலையில் இறைச்சி கடை உரிமையாளர் மகாலிங்கம் என்பவரிடம் கடையை காலி செய்யுமாறு அமமுக நிர்வாகி பூலோக பாண்டியன் அடியாட்களுடன் வந்துள்ளார். இதனையடுத்து கடையில் பணியாற்றி வந்த அஜய் மற்றும் அவரது தந்தையை தாக்கி அடியாட்கள் கும்பல் தப்பியோடியது. இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் தகராறில் காயமடைந்த அஜய் மற்றும் அவரது தந்தையை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். சம்பவம் தொடர்பாக அஜய் மற்றும் அவரது தந்தை கொடுத்த புகாரின் பேரில் புதுக்கோட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி அருகே அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மாநில நிர்வாகி பூலோக பாண்டியன் என்பவர் தமது அடியாட்களுடன் தந்தை மகனை தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி அருகே உள்ள புதுக்கோட்டை ராஜீவ்நகர் பகுதியைச் சேர்ந்த அஜய் தமது தந்தையுடன் கோழி இறைச்சி விற்பனை செய்யும் கடையில் பணியாற்றி வருகிறார். அமமுக நிர்வாகி பூலோக பாண்டியன் என்பவருக்கு சொந்தமான இடத்தில் இறைச்சி கடை இயங்கி வருகிறது. இந்நிலையில் இறைச்சி கடை உரிமையாளர் மகாலிங்கம் என்பவரிடம் கடையை காலி செய்யுமாறு அமமுக நிர்வாகி பூலோக பாண்டியன் அடியாட்களுடன் வந்துள்ளார். இதனையடுத்து கடையில் பணியாற்றி வந்த அஜய் மற்றும் அவரது தந்தையை தாக்கி அடியாட்கள் கும்பல் தப்பியோடியது. இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் தகராறில் காயமடைந்த அஜய் மற்றும் அவரது தந்தையை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். சம்பவம் தொடர்பாக அஜய் மற்றும் அவரது தந்தை கொடுத்த புகாரின் பேரில் புதுக்கோட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.